வேற லெவல்ல எக்ஸ்ட்ரார்டினரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. கடைக்காரர் ஒருத்தர் அதிகாரியை வந்து பார்க்குறாங்க. சார் இது மாதிரி நான் ஏமாந்து போயிட்டேன் சார். என்னன்னு சொல்லுப்பான்னு சொன்னோன்னே டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாண்டியோட விவரத்தை எல்லாத்தையும். சரி நான் இப்பயே வந்து போய் விசாரிச்சுட்டு வந்துடுறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியோட வீட்டுக்கு வேக வேகமாக 4-5 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் அந்த ஓனர் வந்து பாண்டி பேரில் எழுதி கொடுத்ததுனால உடனே என்னது இந்த நேரத்தில் வீட்டு வாசலில் யார் கதவை தட்டுறா? எல்லாம் நம்ம ஜீவாவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. நம்ம தேன்மொழி அப்பன்னு பார்த்து கதவை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே அதிகாரி வராங்க. வந்த உடனே இங்கே பாண்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல என் பையன்தான் சார். என்ன விவகாரம்? நாங்கள் பார்த்தே ஆகணும். அப்பத்தா வெளியில் ஏதோ வாய்ஸ் கேட்குது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி எடுத்த உடனே போகலாமா, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா பாண்டி எல்லாரும் வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது நான் கடையில் வாங்கினது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த வாசுதேவனை வச்சு இன்னும் நிறையா இது போல் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கணும். கூடிய சீக்கிரம் நம்ம மீனாட்சியை வெளியே அனுப்புறதுக்கு பதிலாக எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக அனுப்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர்கிட்டேருந்து கறக்கலாம்ல. இதுவும் நல்ல யோசனை தான், பின்னர் யோசிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் வாய்ஸ் கேட்ட உடனே வெளியில் வந்து வராங்க. அவங்கள எல்லாரையும் பார்த்த உடனே ஜீவா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. லோகு பொறுப்பு இல்லாமல் தன்னை பற்றி எதுவும் யோசிக்காமல் இருந்தா இப்படி தான் ஆகும். என்ன தப்பு தண்டாம் பண்ணிட்டு வந்தான் உன்னோட கடைசி மகன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியை தேடி தான் வந்திருக்காங்க. என்னது பாண்டியவா? என்னையா? என்னையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து 2-3 வாட்டி வந்து கேட்குறாரு. நீங்கள் தான் அந்த ஆளா? வாங்க போகலாம், உங்ககிட்ட நிறையா பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, பேசிகிட்டே போகலாமா அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக? நிறுத்துங்க சார், ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். சார் என்ன காரணம்னு சொல்லாமல் இங்கேருந்து எங்கள் மாமாவை அழைச்சிட்டு போக நாங்கள் விட மாட்டோம். அப்படிங்களாம்மா? ஏதோ ஒரு இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், ஒரு ஆள் டக்குன்னு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிட்டாரு. அதனால தான் பாண்டி ரொம்ப திறமைக்காரர்னு நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டோம். அதனால தான் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு கேட்குறாங்க. சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக தெரியுதா? பண்ணுறதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நாங்கள் என்ன பொழுதுபோக்கு இல்லாமையா இவரை இங்கேருந்து அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. அந்த இடத்துல பாண்டியை அப்படியே இழுத்துட்டு போகலான்னு இருக்கிறப்ப அவங்க பாட்டி அப்படியே தடுத்து நிப்பாட்டுறாங்க. சார் சார் நிறுத்துங்க சார்னு அன்னபூர்ணி அம்மா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எங்கே நின்னாங்களோ 10 அடி தூரம் சோலவாக வந்து தள்ளுறாங்க. அம்மா நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க, நாங்கள் அமைதியாக இருக்கோம், ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, திடீர்னு நீங்கள்லாம் நைட் நேரத்தில் இப்படியெல்லாம் வந்து நிற்கிறீங்க, எங்களுக்கு பட்டமாக இருக்காதா? எதுக்காகன்னு சொல்லணும்ல. முறைப்படி அவர் என்ன செஞ்சுருந்தாலும் காரணத்தை சொல்லி தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டா போச்சு. அவர் நகை வாங்கியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தேவிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என்ன சார் இப்படி எங்களை பார்த்தா நான் காமெடித்தனமாக வந்து தெரியுதா? காசு இருந்தா வாங்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட கூட சொல்லலையேம்மா வாங்கினதுன்னு இவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இதில் என்ன இருக்குன்னு தேவியும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறப்ப அவர் எதை கொடுத்து தெரியுமா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்டுறாங்க. அது எல்லாம் செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல மரியாதையாக இப்போ வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வந்து நீட்டுறாங்க. அந்த இடத்துல சார் முறைப்படி எல்லாமே வந்து இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தேவியும் அன்னபூர்ணியும் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது, வரப்போறியா இல்லையான்னு தரையில் குச்சியை தட்டுறாங்க. உடனே வேறு வழியின்றி போயிட்டு வந்துடுறேன்னு அப்படியே வந்து போகிறாங்க. வண்டிலையும் ஏற்றுறாங்க. சுற்றி சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. என்னது திருப்பியும் இந்த பையன் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லாம் கேட்குறாங்க போல இருக்கு. ரொம்பவே வந்து தலை குனிஞ்சு அப்படியே போகிறாங்க. உடனே தேவி தான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்களால் தான் இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குன்னு வீட்டில் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மீனாட்சி. என்னது எங்களா இல்லையா?
இவர் என்ன பண்ணாருன்னு தான் தெள்ளத் தெளிவா வந்து சொன்னாரே! அப்பயும் சரி, இப்பயும் சரி, திருந்தாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது, அவரு நல்லத தான் எடுத்துட்டு போய் குடுத்தாரு. அவங்க தான் ஏதோ ஏமாத்துறாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? மாமா என்ன பண்ணாருன்னு? அவங்க தான் விசாரிச்சு சொல்லணும். நாங்க வீட்ல இருந்தப்ப என்னென்ன கேட்கணுமோ, அது எல்லாம் கேட்டுட்டேன். "பாத்தீங்களா அம்மாச்சி, இவங்க எல்லாரும் ஒரே டீம்ல வந்து இருக்காங்க. என் புருஷன் எப்படி போனா இவங்களுக்கு என்ன கவல? நான் தானே வந்து கஷ்டப்படணும். பாத்தீங்களா அம்மாச்சி" அப்படின்னு சொல்றப்ப, "இருடி, அமைதியா இருடி. அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஏதும்மா உனக்கு?" அப்படின்னு நம்ம மீனாட்சியும், லோகும் கேட்குறாங்க. "என்ன லோகு, புதுசா வந்து கேம் முன்னாடியே வந்து கேள்வி கேட்குற? ஓ! காலையில இதுதான் விவகாரமா? இது வாங்கறதுக்கு தான் போனாங்களா? அப்பயே தடுத்தோம்ல. தடுத்தப்பயே நின்றிருந்தா இப்படியெல்லாம் இருக்காதுல்ல. நீங்கலாம் இப்படி என்னென்னமோ நெனச்சதுனால தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நாங்க நெனச்சதுனால மாமா கொண்டு போனது அப்படியே அந்த பொருள் மாறி அவரு இப்ப மாட்டிக்கிட்டாரா? அட பாவிங்களா! இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், இப்படி தான் ஆகும். அதுக்குன்னு பாண்டி பயல அப்படியே வந்து விட்டுறக்கூடாதுல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்படியே வந்து கூட்டிட்டு போறாங்க. நான் கோவப்படாம நிதானமா கேட்குறேன். "நீ எங்க வாங்குன? உனக்கு பின்னாடி யார் யார்லாம் இருக்கா? உனக்கு எப்படி இது கிடைச்சுச்சு? அத மட்டும் சொல்லு." அச்சச்சோ! வாசுதேவன் பேர சொல்லக்கூடாது. நம்மள காப்பாத்தணும்னா அவர் தான் காப்பாத்துவாரு. இப்ப என்ன செய்றது? சார் அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கே புரியல. அப்படியா? நீ சாதாரண குடும்பத்த சேர்ந்தவனா? ஆமா சார். வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. வேலைக்கும் போறதில்ல. திட்டத்திட்ட உன்ன பத்தி இருக்கிற கேள்விப்படுற விஷயம்லாம் பார்க்கலாம். கடைசியா நான் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. ஓ! வேலை பார்த்துருக்கியா? சரி பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல வேற எதுவும் இருக்கா? சார் ஆல்ரெடி கையாடல் பண்ணியிருக்காங்க. ஓ! அந்த இடத்துல வேலை பார்க்கும்போதே உருப்படியா பண்ணல. கையாடல் பண்ணியிருக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெளில வந்ததுக்கப்புறம் நீ சும்மா இல்லாம நீ பண்ணதெல்லாம் கன்ஃபார்ம் தான். என்கிட்ட நல்லவன் மாரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு டிஷும் டிஷும்னு பண்றாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அப்ப நான் எப்புட்றா இது வந்துச்சு? சொல்லுடா. நீ நல்லவனாவே இருக்கட்டும். நீ எந்த ரூவாயும் சம்பாரிக்கல. சார் எங்க வீட்ல இருக்கிற 2 பேர் தான் சார் இத எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறியே! இது எல்லாம் என்னடா வந்து காரணம்? இது எல்லாத்துக்கும் நான் நம்புவேனா? நீ தான் போய் வாங்கியிருக்க. நீ தான் பொறுப்பு. எங்களுக்கு தெரிஞ்சே ஆவணும். அச்சச்சோ! அப்பத்தா பேரையும் சொல்ல முடியாது. யாரு பேரையும் சொல்ல முடியாதே! இப்ப என்ன பண்றது? நீ வேலைக்கும் போல, எங்கேயும் போல. எப்புட்றா உனக்கு கெடச்சிச்சு? சொல்லுடா! அவ்வளோ நீ நல்லவனாவே இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சே ஆவணும். விலைவாசி விக்கிற இடத்துல, நீ எப்புட்றா அந்த கடைக்கெல்லாம் வந்து போன? சொல்லுடா பாப்போம். தைரியமா போயி வாங்குனதும் இல்லாம, அந்த கடைக்காரர ஏமாத்திருக்கியா? சொல்ல போறியா? இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "அப்பத்தா, ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்பத்தா. நீ ஏதாவது பண்ணா தான் உண்டு." அப்படின்னு சொல்லும்போது, லோகநாதன் வந்து போய் பார்க்கலான்னு, அப்படியே அங்க வேக வேகமா வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல மனோவையும் கூட்டிட்டு, "இவன் ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிறான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே!" அப்படின்னு லோகநாதனும், மனோவும் யோசிச்சுட்டு பார்க்கலான்னு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம்ன்னு பார்த்து, "அப்பத்தா அவருக்கு ஃபோன் பண்ணு அப்பத்தா. அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது உதவி கேட்டா மட்டும் தான் உண்டு." அப்படின்னு சொல்லும்போது, எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ப டைரக்ட்டா முதல்ல அங்க போய் பார்க்கலாம். இப்பன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க. எடுக்கிற மாரியே தெர்ல. சரி, அவர் ஃபோன எடுக்காத பார்த்தா எனக்கு வேற என்னமோ தோணுது. சரி முதல்ல நம்ப போயி பையன பார்த்துட்டு வந்துருவோன்னு, அப்படியே வந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல, "சார், நீங்க கேட்குற கேள்வியே எனக்கு புரியல. புதுசா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்கிட்டேருந்து என்ன சார் பதில் கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது, ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களால உள்ள வர முடியல. "உள்ள போய் என் மகன பார்க்கணும்." "இரும்மா, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்த உடனெல்லாம் போக்கூடாது. ஐயா வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க உங்கள அழைச்சிட்டு போறோம். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நாங்க பேசி எல்லா தகவலையும் வாங்கிக்கணும். உங்க பையனா சொல்லிட்டா நல்லது." அப்படின்னு சொல்றப்ப, அவன் ஒரு அப்பாவியா? அப்பாவியா? சரி, நீங்க உள்ள ஐயா வந்து கூப்பிடுவாரு ஒரு 15, 20 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட நீங்களே வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல, என்னடா இது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப